ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேவையான அளவு கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி மடிச்சிருக்கோம். இன்னும் இந்த இதில் ஒரு பார்ட் மடிச்சிட்டோம்னா கேஜி ரெடி ஆகிடும். அதே போல் உங்களுக்கு தெரியும், அங்கே பாருங்கள், ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கம்பியை வச்சே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் கேஜி. அவ்வளோதான், நம்ம கட்டு கம்பியெலாம் தேவையில்லை. கேஜி இந்த அளவு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 3 கார்னரை வந்து அளவுக்கு ஏற்றாப்ப மடக்கியாச்சு. அதே போல் இங்கேயும் நம்ம ஒன்று விட்டு ஒன்று கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதை இணைச்சோம்னா நம்மளுக்கு கேஜி ரெடி ஆகிடும். ஸோ சிம்பிள் மெத்தட் தான், நீங்களே வீட்டில் செய்யுங்க. கேஜி இப்படி தான் வரும். நம்ம கொஞ்சம் நீட் பண்ணிக்கணும். எளிய மெத்தடு நம்மளே பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண மாதிரி ஒன்று நேராகவும் ஒன்று ஆப்போசிட் சைட்லேயும் வரும். ஸோ இதை நம்ம வந்து மடக்கி விட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான், கேஜி மேக் பண்ணிடலாம், ரெடி ஆகிடும் கேஜி. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கேஜி செஞ்சு வாங்குறதா இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இது வந்து நம்ம இஷ்டப்படி நமக்கு என்ன மாதிரி தேவையோ அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்படி கேஜி வாங்கினோம்னா அவங்க ஸ்டாண்டர்டாக ஒரு இது வச்சுருப்பாங்க. இல்லைன்னா நம்ம சொல்கிறது ஒன்றா இருக்கும், அவங்க செஞ்சு தர்றது ஒன்றா தான் இருக்கும். ஸோ அதை தவிர்க்கிறதுக்கு நம்மளே செஞ்சிடலாம். நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி காயங்கள்லாம் ஏற்படும். அதையும் அதுக்கு க்ளவுஸ் போட்டிங்கன்னா இந்த காயங்களை தவிர்க்கலாம். பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனாக நம்ம வந்து மடக்கியாச்சு. ஸோ அந்த மாதிரி மடக்கி விட்ருங்க. ஸோ இதில் கொஞ்சம் கொஞ்சம் பெண்டு இருக்குது. இதை வந்து கையில் கொஞ்சம் தட்டி எடுத்தோம்னா பெண்டு ரெடி ஆகிடும். பார்த்திங்கன்னா கேஜி வந்து 4 பக்கம் ரெடி பண்ணியாச்சு. இந்த சைடு வந்து நம்ம கரெக்ட் சைஸாக கட் பண்ணி அப்படியே எத்தனை 4 கேஜி வேணுன்னா அப்படியே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் க்ளோஸ் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன்.